அண்ணாமலை உண்மையிலேயே அண்ணாமலை எதிர்பார்த்தாரா? அண்ணாமலைக்கு மறுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான விவாதம் இதில் செய்யணும். அண்ணாமலை என்னை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் அவர் போட்டியிட விரும்பியிருக்க மாட்டார். மாற்றமே இல்லை. நீங்க பொறுப்பு கொடுத்தீங்க, அதுக்கே நான் போக மாட்டேன், எங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர், நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா எப்படிங்க நிற்பாரு? எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணணும். அவரு நீங்க வாங்கலே அவங்க 2 பேத்துக்கு தான் பிரச்சனையே, அவங்க 2 பேத்துக்கு தான். அதனால என்னை பொறுத்தவரை இதுல மீடியாக்கள் சில பேர்லாம் என்ன சொல்றாங்க, மறுக்கப்பட்டது ஏன்னு. அவர் வாங்கியிருக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை, அவர் விரும்பி இருக்க மாட்டார் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த தேர்தலில் அண்ணாமலை நிற்க மாட்டாரு. 2வது அவருடைய தொடர் தோல்விங்கிறது அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் ஸ்கீம். இதுல கோயம்புத்தூர்ல சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு தொகுதி வாங்கியிருந்தால் ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி விட்டுருக்கவே மாட்டார். ஓகே, நீ அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நீ புதுசா வரியான்னு சொல்லி வானதி சீனிவாசன் விட்டுருக்கவே மாட்டாங்க. இந்த கோயம்புத்தூர்ல நான் மட்டும்தான் தலைவியா இருக்கேன், நான் தான் நிர்வாகி, என்னுடைய செல்வாக்கு நீ வந்துட்டா குறையும்னு வானதி சீனிவாசன் விட மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி வேலுமணி விட மாட்டார், அதிமுக விடாது.